தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூரில் நாட்டு வெடி வெடித்து 4 பேர் பலியான சம்பவத்தில் முக்கிய குற்றவாளி சரணடைந்துள்ளார். தேடப்பட்டு வந்த விஜய் என்பவர் தற்போது சரணடைந்துள்ளதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பட்டாபிராம் காவல் நிலையத்தில் அவர் சரணடைந்துள்ளார். சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் விஜய கிருஷ்ணராஜ் முன்னிலையில் விஜய் தற்போது சரணடைந்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. ஏற்கனவே 3 பேரை பிடித்து விசாரித்த போலீசார் 2 மட்டும் கைது செய்த நிலையில் தற்போது விஜய் தானாக வந்து சரணடைந்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் விஜய கிருஷ்ணராஜ் முன்னிலையில் விஜய் சரணடைந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. ஏற்கனவே 3 பேரை பிடித்து விசாரித்த போலீசார் 2 மட்டுமே கைது செய்த நிலையில் தேடப்பட்டு வந்த விஜய் தற்போது சரணடைந்துள்ளார். திருவள்ளூர் அருகே நாட்டு வெடிகுண்டு வெடித்து 4 பேர் பலியான வழக்கில் முக்கிய குற்றவாளி தற்போது சரணடைந்துள்ளார். சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் விஜய கிருஷ்ணராஜ் முன்னிலையில் விஜய் தற்போது சரணடைந்துள்ளார். முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் அருகே நாட்டு வெடி வெடித்து 4 பேர் பலியான சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான விஜய் என்பவர் தற்போது பட்டாபிராம் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். கூடுதல் விவரங்களுக்காக எமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செந்தில்குமார், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் நாட்டு வெடி வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்ட நிலையில இது சம்பந்தமாக தற்போது 2 பேரை பட்டாபிராம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக தற்போது முக்கிய குற்றவாளி தலைமறைவாக இருந்த விஜய் என்பவர் தற்போது பட்டாபிராம் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். சென்னை ஆவடி அடுத்த பட்டாபிராம் தண்டை விவசாயத்துறையை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் மகன் விஜய். இவர் நாட்டு வெடிகள் வைத்து விற்பனை செய்ததாக தகவல் வெளியிருந்த நிலையில தற்போது அந்த இடத்தில் நேற்று திடீரென்று விபத்து ஏற்பட்டு 4 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்ட நிலையில இதில் 4 பேர் உயிரிழந்துள்ளார்கள். குறிப்பாக திருண்டூர் நத்தம்பேடு பகுதியைச் சேர்ந்த யாசின், நண்பர் சுனில், கவரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சுமன் மற்றும் சஞ்சய் ஆகியோர் சம்பவ இடத்திலே உடற்கரைக்கு இந்த வீடு இடிந்து பலியாகினார்கள். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பட்டாரம் காவல் உதவி ஆணையர் திரு கிரி அவர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில இந்த கட்டிட உரிமையாளரானவும் விஜய் அவரின் தந்தையை ஆறுமுகத்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விஜயுடைய நண்பர் திரு தாமோதரனையும் கைது செய்து தற்போது சிறையில் அடைத்தனர். இந்த சிறையில் அடைத்த பின்பு உடனடியாக பட்டாரம் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் கிருஷ்ணராஜ் அவர்களுடைய ஆய்வாளர் விஜய் கிருஷ்ணராஜ் அவர்கள் முன்னிலையில் முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு வந்த திரு விஜய் அவர்கள் தற்போது சரணடைந்துள்ளார். இது மிகவும் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குமார்.